பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 1 தீமோத்தேயு முழுவதும். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு ஆவிக்குரிய முதிர்ச்சியின் அடையாளங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசுவை போல மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பிரதான நோக்கமாக இருக்கிறது. அப்போ நாம் இயேசுவை போல மாறிக்கொண்டிருக்கோமா, நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லக்கூடிய அறிவு நமக்கு கண்டிப்பாக தேவை. ஒரு குழந்தையை அல்லது ஒரு சின்ன பிள்ளையை ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஏதாவது பிடித்த சாப்பாட்டு பொருளை வாங்கிக்கொள் என்று சொன்னால் அது நல்ல இனிப்பான ஒரு சாக்லேட்டை எடுக்கும். ஆனால் ஒரு பெரியவர் ஒரு உணவுப் பொருளை எடுக்கும்போது இது என்னுடைய வாழ்க்கைக்கு அல்லது சரீரத்திற்கு ஆரோக்கியமாக இருக்குமா என்று தான் அவர் பார்ப்பார். ஆனால் ஒரு சின்ன பிள்ளை இந்த உணவுப் பொருள் எனக்கு ஆரோக்கியமாக இருக்குமா என்று ஒரு நாளும் பார்ப்பதில்லை. இது ருசியாக இருக்குமா, அதை தான் ஒரு சின்ன பிள்ளை பார்க்கும். அப்போ அந்த 2 பேருடைய மனதில் வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒருவர் இதை சாப்பிட்டால் என்னுடைய உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்குமா என்று கேட்கிறார். இன்னொருவர் சின்ன குழந்தை இது ருசியாக இருக்குமா என்று பார்க்கிறது. அப்போது 2 பேருடைய தீர்மானங்களில் ஒரு கடையில் போய் எதை தேர்வு செய்கிறார்கள் என்பதில் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதே மாதிரி தான் இயேசுவை போல நாம் மாறும்போது அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கும்போது எந்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தெடுக்கிறோம் என்பதில் மிகப்பெரிய வித்தியாசங்கள் காணப்படும். அப்படியாக நம்முடைய தீர்மானங்களில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை வைத்தே நாம் கணித்து கொள்ளலாம், நாம் இயேசுவை போல வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லது ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. இந்த நாள் தியானத்தில் ஆவிக்குரிய முதிர்ச்சியின் ஒரு 3 அடையாளங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். முதலாவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முதிர்ச்சி அடையும் போது நாம் எந்த காரியத்தை கேட்கிறோம் என்பதில் ஒரு பெரிய வித்தியாசம் காணப்படும். அநேகர் சொல்லுவாங்க, நான் வசனத்தை தான் கேட்கிறேன் அல்லது நான் ஒரு செய்தியை தான் கேட்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை தான் கேட்கிறேன் என்று சொல்லி. ஆனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடையும் போது எப்படிப்பட்ட செய்திகளை நாம் கேட்கிறோம் என்பதிலும் ஒரு பெரிய வித்தியாசம் கண்டிப்பாக காணப்படும். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூதுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இப்போ சிலர் எப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்கிறார்கள் என்றால், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். அப்படி என்றால் விசுவாசத்தை விட்டு விலகி போக பண்ணக்கூடிய உபதேசங்கள் காணப்படுகிறது. இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவன் ஆனால். அப்போ போதிக்கிறவங்களே வித்தியாசமாக போதிக்கிறார்கள். ஆரோக்கியமான வசனங்களை அநேகர் என்ன பண்ணுறதில்ல, போதிக்கிறதில்லை. அப்படி தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆரோக்கியமான வசனங்களை போதிக்காமல் இருக்கும்போது கேட்கிறவர்களுக்கு ஆரோக்கியமான உபதேசம் கிடைக்காது. அப்படி ஆரோக்கியமான உபதேசம் கிடைக்காமல் இருக்கும்போது என்ன நடக்கிறது என்றால், 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உருவாகும். அப்போ ஆரோக்கியமான உபதேசங்களை நாம் கேட்காமல் கேள்விப்படாமல் அதற்கு செவி கொடுக்காமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் பெருகி கொண்டே இருக்கும். ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அதனால நம்ம எந்த காரியத்தை கேட்கிறோம், எந்த செய்தியை நாம் கேட்கிறோம், இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்த்தபோது தேவ பக்திக்கேற்ற
உபதேசங்கள் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பக்திக்கேற்ற உபதேசங்கள். இப்போ நாம் கேட்கக்கூடிய வார்த்தைகள், செய்திகள் தேவ பக்திக்கு நேராக நம்மை கொண்டு போகிறதா, அல்லது ஏதோ ஒரு பரவசத்தை மட்டும் உண்டு பண்ணுகிறதா என்பதில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். நாம் கேட்கக்கூடிய வசனங்கள், செய்திகள் நல்ல ஒரு தேவ பக்தியை நமக்குள்ளாக உருவாக்கக்கூடியதாக காணப்பட வேண்டும். அதனால தான் பவுல் தீமோத்தேவுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை எழுதுகிறார். இரண்டாவதாக, ஆவிக்குரிய முதிர்ச்சியின் இன்னொரு அடையாளம் என்னவென்றால், நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்பதில் வித்தியாசம் காணப்படும். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறாரே. அப்போ நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி பெறும்போது நம்முடைய ஜெபத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. எந்த காரியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் என்பதில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இந்த 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சில முக்கியமான காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். அதை அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்லுகிறார் என்றால், நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னவெனில். அப்போ முதலாவதாக பிரதானமாக முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய புத்தி என்னவெனில், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். குறிப்பாக தலைவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பதுதான். அப்படி தலைவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது என்ன நடக்கிறது? நாம் கலகம் இல்லாமல் நல்ல ஒழுக்கமுள்ள அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணுவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. இப்படி ஜெபிக்கும்போது முடிவில் என்ன நடக்கிறது என்றால், அவர் நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். அப்போ நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் பயன்படுத்தி அநேகருக்கு இரட்சிப்பு உண்டாக செய்கிறார். தேவனை குறித்து 4ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால் மற்றவர்களுடைய இரட்சிப்பிற்காக நாம் கண்டிப்பாக ஜெபிப்போம். அப்படி நாம் ஜெபிக்கும்போது ஆவிக்குரிய முதிர்ச்சியை நாம் அடைகிறோம் என்பது அதில் வெளிப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்பதும் மிக மிக முக்கியம். உண்மையாக நாம் ஜெபிக்கும்போது முழு ஈடுபாடோடு ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ புருஷர்களுக்கு ஆண்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் அறிவுரை சொல்லுகிறார். எப்படி ஜெபிக்க வேண்டும்? அவர்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். அப்போ கைகளை உயர்த்தி ஜெபிக்கும்போது அதில் 2 காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தின்படி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். இன்னொன்று, முழு ஈடுபாடோடு ஜெபிக்கிறார்கள். இந்த காரியங்கள் வெளிப்படுகிறது. அப்போ நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்பதில் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முதிர்ச்சி அடைகிறோமா இல்லையா என்பது தெரிய வருகிறது. மூன்றாவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைகிறேன் என்பதற்கு என்ன ஒரு அடையாளம் என்னவென்றால், நான் எதை நம்புகிறேன், நாம் எந்த காரியத்தை நம்புகிறோம் என்பதில் அடங்கி இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அப்போ இந்த இடத்துல ஒரு சில வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகளாக இருக்கிறது. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல்
நம்பிக்கை வைக்காமல். இந்த பூமியில் நாம் வாழும்போது ஆண்டவர் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். ஆனால் அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மேல் நாம் நம்முடைய நம்பிக்கையை வைக்கக்கூடாது. ஒரு தேவை வரும்போது இந்த உலக ஆசீர்வாதங்கள் மேல் நம்பிக்கை வைத்து நாம் வாழ பழகக்கூடாது. ஆனால் ஜீவனுள்ள தேவன் மேல் நாம் நம்முடைய நம்பிக்கையை வைப்பதற்கு பழகி கொள்ள வேண்டும். இதில் ஒரு உதாரணம் ஐஸ்வர்யத்தை பற்றி பவுல் எழுதியிருக்கிறார். ஆனால் ஐஸ்வர்யம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தின் மேலும் நாம் நம்முடைய நம்பிக்கையை வைக்கக்கூடாது. ஒருவேளை நமக்கு பணபலம் இருக்கலாம், அல்லது நமக்கு ஆள்பலம் இருக்கலாம், அல்லது ஆண்டவர் நமக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கலாம், அல்லது நம்ம சரீர பிரகாரமாக நல்ல பலத்தோடு காணப்படலாம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் ஆண்டவர் நம்மை நிறைத்திருந்தாலும் சரி, நம்முடைய நம்பிக்கை அந்த ஆசீர்வாதங்களின் மேல் இருக்கக்கூடாது. ஆசீர்வாதத்தை தந்த தேவன் மாத்திரம்தான் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரராய் இருக்கிறார். மற்ற எல்லா காரியங்களும் ஒரு அவசர நேரத்தில் நம்மை ஏமாற்றிவிடும். ஆனால் தேவன் மட்டும்தான் எந்த காலத்திலும் நம்பிக்கைக்குரிய ஒரே நபராக இருக்கிறார். அப்போ ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்காமல் தேவன் மேல் மட்டும் நம்முடைய நம்பிக்கையை வைக்கும்போது உண்மையாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளருகிறோம் என்பது அதில் தெரிகிறது. இந்த 3 காரியத்தை இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். எந்த காரியத்தை கேட்கிறோம்? பக்தி விருத்திக்குள்ளாக நம்மை நடத்தக்கூடிய வசனங்களையா, வார்த்தைகளையா, அல்லது வெறும் நம்மை பரவசப்படுத்தக்கூடிய வசனங்களை அதிகமாக கேட்பதில் நம்முடைய நேரத்தை செலவிடுகிறோமா? இரண்டாவதாக, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? எப்பொழுதுமே நமக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் நாம் ஜெபிக்கிறோமா? மூன்றாவதாக, எதன் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களின் மேலா, அல்லது தேவாதி தேவன் மேலா? இந்த 3 காரியங்களையும் நாம் கேட்டு நம்மை ஒரு சிறிய தற்பரிசோதனை செய்து கொள்வோம். உண்மையாகவே ஆவிக்குரிய முதிர்ச்சியின் அடையாளங்கள் தெரிகிறதென்றால் ஆண்டவருக்கு நல்ல நேரம் எடுத்து நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைய முடியும். அதே நேரத்தில் ஆவிக்குரிய முதிர்ச்சியின் அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தெரியவில்லை என்றால் நாம் திரும்பவுமாக வேதத்தை படிப்போம், ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்போம். ஆண்டவரே, ஆவிக்குரிய முதிர்ச்சி வேண்டும், இயேசுவை போல் நாம் மாற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு இயேசுவின் இடத்தில் நாம் கிட்டு சேரும்போது அவர் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு எல்லா கிருபைகளையும் நமக்கு தருவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆவிக்குரிய முதிர்ச்சியின் அடையாளங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் கேட்கிறோம், எங்களுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது, எங்களுடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது என்று நாங்கள் எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. தொடர்ந்து கர்த்தருடைய கிரியைகளில் நாங்கள் பெருக ஆண்டவர் கிருபை தாருங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மாதிரி நாங்கள் ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தாருங்க. பக்தி விருத்திக்குள்ளாக நடத்தக்கூடிய வசனங்களை, செய்திகளை, வார்த்தைகளை நாங்கள் கேட்க ஆண்டவர் கிருபை தாரும். ஜீவனுள்ள தேவன் மேல் மட்டுமே எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வைத்து வாழ ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.